அதை ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபுல்லாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அந்த செகண்ட் சாப்டர் ஸ்டோரியில் என்னுடைய ஒருத்தருக்கும் இருக்கிற இதில் அந்த அவரோட அந்த இதில் வந்து அவரே அவங்க இவரை கொள்கிற மாதிரி தானே கொலை பண்ணுற மாதிரி தான் ஷார்ட் வருது. ஸோ அது வந்து அவருடைய சாய்ஸ். இதை வந்து பின்னுரையில் கல்கி எழுதியிருக்கார். இது அடுத்தவங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இது வந்து இந்த கதை மாதிரி எடுக்கணுன்றது. ஸோ அந்த ஃப்ரீடம் மணிரத்னம் சாருக்கு உண்டு. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ வெரி கெப்பாசிட்டி டைரக்டர். அது ஒன்றும் சொல்கிறதுக்கே வாயில் நான் அவரை பற்றி வாயே திறக்க மாட்டேன் நான். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ வெரி குட் ஜாப், வெரி சேலஞ்ச் ஜாப். ஸோ எல்லா லகான்களும் சூரியன் 7 குதிரை வச்சு ஓட்டினாருன்னா இவர் எத்தனையோ குதிரை வச்சு ஓட்டியிருக்காரு அவர் இல்லைங்களா. அதெல்லாம் அந்த மனநிலைன்றது நான் ஒரு பேஜுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம். ஆனால் அவர் சர்ஃபேஸில் பண்ணுறார், என்டையர் சர்ஃபேஸ். தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. பட் அதை சக்ஸஸாகவும் பேலன்ஸ்டாகவும் எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே தான் செகண்டு சக்ஸஸ் இல்லை அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேறு விஷயம். பட் போட்ட பணத்துக்கு யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் போய் ஒரு நேமும் நல்ல அது. பட் இட்ஸ் அ வெரி கிரேட் டைரக்டர். இப்போ அவர் கூட டைம்லெல்லாம் கூட வந்து மீட் பண்ணணும், அது பண்ணணும், மீடியாஸ்லாம் என்ன போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. தயவுசெய்து வேண்டாம், அவருக்கு ஒரு கிரியேட்டிவ் இது இருக்குது. நான் வந்து அப்பா பற்றி நான் சந்திக்கல. அதுக்கு பட் அவங்க ஃபிலிம்லேருந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, என்னன்னு தெரியல. பட் அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல, ஏன் வரல போகலன்றதை.